நெல்லி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருள்மிகு திருக்கச்சி நம்பி வரதராஜ பெருமாள் கோவில் 70 வருஷம் கழிச்சு ஒரு புதுசாக ஒரு தேர் ஒன்று பண்ணியிருக்கோம் வேங்க மரத்தில். இந்த தேர் வந்து முழுக்க முழுக்க கையிலாவே செஞ்சுருக்கோம். ஏறக்குறைய ஒரு 20 ஆட்களை வச்சு 6 மாத காலமாக இடைவிடாமல் இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ வர 25/1/2026 அன்றைக்கி தேர் வெள்ளோட்டத்துக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தேரோட சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம் வாங்க. இந்த தேர் வந்து 3 அடுக்கு கொண்ட தேர். தேரோட வடிவம் வந்து 8 பட்டம். தேரோட அகலம் வந்து 5 அடி அகலமும், விஸ்தாரம் மட்டும் வந்து 10.5 அடி. தேரோட உயரம் மொத்த உயரம் வந்து 31 அடி உயரமாக கொண்டு நாங்கள் நிர்மிச்சிருக்கோம். தேர் வீலோட உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 அடி. 4 வீலும் 4 டன்னு அளவுக்கு வெயிட் இருக்க கொண்ட வீல் இது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பூதப்பாறை, அடுத்து பூதப்பாறை அடிச்சிருக்கோம். இதில் வந்து பூதப்பாறை வந்து 10 பூதம் வரும். கண்ணில பாருன்னு இது வந்து சுற்றி கார்விங்களை செஞ்சுருக்கோம். அடுத்து வந்து விக்கிரகப்பார். இதில் வந்து ஒரு 40 பொம்மை கட்டைகளும், யாழி, குதிரை, சிம்மன்ட்டு ஒரு 12 போட்டிருக்கோம். அடுத்த நிலை வந்து பார்த்திங்கன்னா போதிகைப்பார். போதிகையில் வந்து ஒரு 48 போதிகைகளும், அடுத்தது வந்து அஸ்வபந்தனம். இந்த அஸ்வபந்தன பாருன்றது குதிரையில் வந்து ஒரு 40 குதிரை. இது நடுப்புற வந்து விக்கிரகங்கள் போட்டிருக்கோம். விக்கிரகம் வந்து தசாவதாரம், பெருமாளோட அவதாரம்லாம் போட்டிருக்கோம். அதில் ஸ்டார்டிங்கில் தசாவதாரம், அடுத்து சுற்றி எல்லாம் பெருமாளோட விக்கிரகங்களாகவே இருக்கும். இந்த பார்க் வந்து சிம்ம பூத்தலை பார்ன்னு சொல்லுவாங்க. சிம்ம பூத்தலை பார். இதுலேயும் போதிகைகள் வரும். இந்த போதிகையில் ஒரு 48 போதிகை வருது. இந்த நடுப்புற கூட இடம் விடாமல் கார்விங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து 3ஆம் நிலை விக்கிரகம். இந்த விக்கிரகத்தையும் சுற்றி வந்து ஒரு 8 யாழி போட்டிருக்கோம். இதுலேயும் வந்து ஒரு 48 விக்கிரகங்கள் போட்டிருக்கோம். இந்த செக்ஷனில் தான் திருக்கச்சி நம்பியோட வரலாறுலாம் போட்டிருக்கோம். இந்த ஸ்டெப்பில் வந்து கீழே மணியும், இந்த 2வது ஸ்டெப்பில் வந்து மகரக்காய். இது வந்து பழைய தேரில் உண்டான மகரக்காயை நாங்கள் உடம்பிச்சு போட்டிருக்கோம் மகரக்காயை. 3வது ஸ்டெப் வந்து நடாசனம். இதுலேயும் மணிகள்லாம் போட்டு நடக்கிற இடம் நடாசனம் சொல்லுவாங்க, விஸ்தாரம்னு சொல்லுவாங்க. இதை தேவாசனத்துலேயே ஒரு 20 விக்கிரகங்கள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே இருக்குது சிம்மாசனம். சிம்மாசனத்தையும் காலியாக விடாமல் அதுலேயும் ஒரு 20 விக்கிரகங்கள் போட்டிருக்கோம். தூண் ஒரு 32 தூண் வருது. மேலே வந்து 5 கொடுங்கையும் ஒரு பண்டிகையும் போட்டிருக்கோம். இதோட மொத்த உயரம் வந்து 31 அடி. இங்கே வாங்க, திருக்கச்சி நம்பி தேரோட வரலாறு போயிடலாம். கிபி 1410 அவர் பிறந்திருக்காரு. அவர் பிறந்து திருக்கச்சி நம்பி டைரெக்டாக சூரிய உதயத்திலே காட்சி கொடுத்ததுனால அவரோட வரலாறை இங்கே அப்படியே செதுக்கி எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது, அப்புறம் அவருக்கு வந்து 16 வயசில் திருக்காட்சி கொடுத்து எனக்கு பூந்தோட்டம் அமைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பூத்தோட்டம் பறிச்சுட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கிட்டே போயிட்டு பூ மாலை சாத்துறாரு. அப்புறம் ஆலவட்டம் வீசினார். ஆலவட்டம் வீசுறதுனால நீ எனக்கு பக்தனாக ஈடுபடுறதுனால வந்து காட்சி கொடுத்தாரு. அப்புறம் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போ, இங்கே காற்று பத்தலை, அங்கே போய் எனக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள அண்ணனுக்கு ஆலவட்டம் வீசுன்னு சொல்கிறதுக்காக அப்படியே ஒரு இடமா போனார். ஸ்ரீரங்கம் போயிட்டு அப்புறம் திருப்பதி போனார். திருப்பதியிலேருந்து நேராக திருப்பி வரதராஜ பெருமாள் இங்கே வர சொல்லிட்டாரு. நீ அங்கேருந்து வந்ததுனால, ஏன் நான் உனக்கு டேரெக்டாக காட்சி கொடுத்ததுனால நீ ஒரு குருக்கிட்ட ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா கோஷ்டியர்கிட்ட போயிட்டு நீ குருவாக வந்து சீடனாக வேலை செய் அப்படின்னால மாடு மேய்க்கிற வேலையாக அவர் போய் செய்தார். அங்கே மாடு மேலே வேலை செய்துட்டு திருப்பி நீ வரதராஜ பெருமாள் கோயில் எனக்கு வந்து பாரு அப்படின்னு வர வழியில் ராமானுஜரை வந்து அவர் மடக்கி கேட்குறாரு. நீ வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளே உனக்கு காட்சி கொடுத்துருக்காரு, அதனால் நான் உனக்கு குருவாக வரணும்னு சொல்கிறதுனால நீ குருவாலாம் நான் உங்களை ஏற்றுக்க முடியாது, நீங்கள் ராமானுஜர் பெரிய ஆளுன்னு சொல்கிறதுனால உபதேசம் 6 உபதேசம் இந்த இடத்துல செய்கிறாரு. அங்கே உபதேசம் செய்துட்டு கோஷ்டியர்கிட்ட திருப்பி போகிறார். நான் குருவாக மாறிட்டேனான்னு கேட்டு அவர் கோஷ்டியார் நீ குரு தான் அப்படின்னு சொன்னதுக்காக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு திருப்பி அந்த புஷ்ப கைங்கரியம் செய்யும் போது ஒரு பாத்திரம் காணாமல் போகுது. ஒரு தங்க பாத்திரம் காணாமல் போகுது. அதாவது 7ஆம் சனி பிடிக்கிறதுனால அந்த தங்க பாத்திரம் இவர் காணாமல் போகிற மாதிரி கடவுளே வழி வைக்கிறாரு. அங்கே வழி வச்சதுனால கடவுள் சாட்சியாக சொல்லி அவரை கைது செய்துட்டு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் பெருமானே வந்து அவருக்கு வந்து சாட்சி சொல்கிறார். அதாவது நான் வந்து உனக்கு 7ஆம் சனி வந்து முடிஞ்சிச்சு, நீ பயப்படாத, நான் உன்னை வந்து காப்பாற்றி விடுறேன்னு சாட்சி சொல்லி அவருக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுறார். பூந்தமல்லியில் வந்து அவருக்கு புஷ்ப கைங்கரியம் ஒரு விமானம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஐக்கியமாகி இட்டு மாற மாதிரி இந்த தேரில்
ஃபுல்லாக வடிவமைச்சிருக்கோம். काञ्चीमुनिं वन्दे कमलापतिनन्दनं वरदाङ्घ्रिसथासङ्गरसायनपरायणं देवराजदयापात्रं श्रीकाञ्चीपूर्णमुत्तमं रामानुजमुनेर्मान्यं वन्देकं सजनाश्रयम्. இந்த பூந்தமல்லி ஸ்ரீ திருக்கச்செம்மி மற்றும் வரதராத்மா திருக்கோயிலில் இந்த திருக்கச்செம்மின்ற ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியன் இந்த ஊரில் அவதாரம் பண்ணியிருக்கார். 1017 வருஷத்துக்கு முன்னாடி உடையவர் ராமானுஜருக்கு குருவானவர் அவருடைய அவதார ஸ்தலம். அவர் மாசி மாதத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இந்த ஊரில் அவதாரம் பண்ணவர். அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த ஊர் பூரா புஷ்பங்கள்லாம் விளைஞ்சிருக்கும். அந்த புஷ்பங்கள்லாம் மாலையாக கட்டி இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு தினமும் நடந்தே போய் அங்கே இருக்கிற வரதராஜ பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியமும் அவருக்கு ஆளவட்டம் சொல்லி விசிறி கைங்கரியமும் பண்ணிட்டுருக்கார். இப்படி தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நடந்தே போய் கைங்கரியம் பண்ணிட்டு வரார். அப்போ பெருமாள்கிட்ட நேரவே பேசக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு ஏற்பட்டது. பெருமாளும் அவர்கிட்ட பேசுவாராம். இப்படி தன்னை வாழ்நாள் போது இந்த அன்னோன்யமாக அந்த கைங்கரியம் பண்ணுறார். இந்த கடைசி காலத்தில் ஒரு நாள் வயோதிக காலத்தில் இங்கேருந்து போக முடியாத சூழ்நிலை வந்தபோது அந்த வரதராஜ பெருமாளே காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வந்து அந்த திருக்கச்சினம்பிக்கு இங்கேயே வந்து காட்சி கொடுத்துட்டு போனாராம். காத்தால் சூரிய உதயமாச்சு. அந்த சூரிய உதயத்தில் சூரியனோட காட்சி கொடுத்துருக்கார். அதனால் இங்கே மூலஸ்தானத்தில் மூலவரை சூரியனோட பார்க்கலாம். அதனால் இங்கே சேவிச்சாலே காஞ்சிபுரம் போயிட்டு வந்த பலன் இங்கே உண்டு. இவர் காஞ்சிபுரம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் போய் வந்திருக்கார். அதனால் அந்த ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளும் அந்த திருப்பதி பெருமாளும் இங்கே வந்து காட்சி கொடுத்துருக்கார். 3 பெருமாளும் ஒரு சேர காட்சி கொடுத்த ஸ்தலம் கோயில், திருமலை, பெருமாள் கோயில். அதாவது ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம் இந்த 3 பெருமாளும் இங்கே வந்து அந்த திருக்கச்சின்பிக்கே காட்சி கொடுத்தார். அதனால் தான் இந்த 3 பெருமாளும் இங்கே சேவிச்சா ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம் போன பலன் இங்கே ரொம்ப உண்டு விசேஷமாக. இப்போது அந்த அப்பேற்பட்ட திருக்கச்சின்பிகள் ராமானுஜருக்கே குருவாக இருக்கார். அந்த அப்பேற்பட்ட திருக்கச்சின்பிக்காக இன்றைக்கி புதுசாக புதிய தேர் வந்து நூதனமாக பிரதிஷ்டை பண்ணி வெள்ளோட்டம் பண்ண போகிறான். இப்போ கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி தேர் இருந்தது. அதுக்கப்புறம் தேரே இல்லாமல் இருந்தது. 70 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு புதுசாக இப்போ தேர் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கி தான் அந்த தேருடைய வெள்ளோட்டம் விசேஷமாக நடக்க போகுது. எல்லா மக்களும் பக்தரும் வந்து அந்த திருக்கச்சின் அனுகிரகத்தை பெருமை கேட்டுக்கொள்கிறேன். श्रीमते रामानुजाय नमः। श्रीमते विघ्नस महागुरुवे नमः। श्रीमत्काञ्चीं मुनिं वन्दे कमलापतिनन्दनं वरदाङ्घ्रिशताशङ्करशायनपरायणं देवराजदयापात्रं श्रीकाञ्चीपूर्णबुद्धभं रामानुजमुनेर्मान्यं वन्देकं सत्यनाश्रजम्. வந்து திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார ஸ்தலம் இது. அவர் வந்து இந்த ஊரில் அவதாரம் பண்ணி இங்கே பூக்கிற புஷ்பங்கள்லாம் கட்டி எடுத்துகிட்டு போய் பிரதிநித்தியம் காஞ்சிபுரத்துக்கு நடந்து போய் அங்கே இருக்கிற வரதராஜ பெருமாளுக்கு அந்த புஷ்பம் சாத்திட்டு ராத்திரி பூரா விசிறி வீசிட்டு பெருமாளுண்டியே பேசுகிற பாக்கியம் அவருக்கு உண்டு. பெருமாளுண்டியே நேரடியாக பேசின ஆச்சாரியன் திருக்கச்சி நம்பிகள் மட்டும்தான். முதல்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணுறார். அவருக்கு பண்ணுறச்சே அவர் என்ன சொல்லிடுறார், நானே இந்த பக்கம் காவேரி இந்த பக்கம் கொள்ளிடம் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கேன், எனக்கு வந்து இந்த விசிறி கைங்கரியம் வேண்டாம், வேறு ஏதாவது கைங்கரியம் பண்ணுன்னு சொல்கிறார். உடனே அவர் வந்து நேராக திருப்பதி போகிறார். திருப்பதி போய் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார். அவருக்கு கொஞ்ச நாள் விசிறி வீசிட்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார்.
அப்படி பல வருஷ காலம் அவருண்ட பண்ணும்போது கடைசி அவரும் என்ன சொல்லிடுறார், ஸ்ரீனிவாச பெருமாள், நான் வந்து இங்கே 7 மலைக்கு மேலே உட்காந்துட்டுருக்கேன், எனக்கு வந்து இந்த விசிறி கைங்கரியம் வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணுன்னு அவரும் சொல்லிடுறார். அப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அதனால் அவர் வந்து திருக்கச்சி நம்பிகள் வந்து அவர் நேராக வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், பிரம்மா பண்ண லோகக்ஷேமார்த்த ஓம்பத்துக்காக பிரம்மா பண்ண யஜ்ஞத்துலேருந்து வந்தவர் அத்திவரதர். அவருக்கு வந்து திருக்கச்சி நம்பிகர் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுறார். இப்படி கைங்கரியம் பண்ணுறச்சு அவர் வந்து மனமுகந்து ஆரங்கம் திருக்கச்சி நம்பிகள்னு கூப்பிட்டு விசிறி வீசின்னு இருக்கார். இப்படி பல வருஷ காலம் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி காலத்தில் அவரோட வயோதிய காலத்தில் இங்கேருந்து நடந்து போக முடியாமல் போயிட்டுருது. ஆகையினால அவருக்காக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்னு 3 பெருமாளும் இந்த ஸ்தலத்தில் வந்து ஒரே இடத்துல வந்து காட்சி கொடுத்துருக்கார். இந்த கோவிலுக்கு வந்து சேவிச்சா ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம் 3 பெருமாளையும் ஒன்றா சேவித்த பலன். இங்கே வந்து பெருமாள் பிரதான மூர்த்தி வந்து மேற்க பார்த்த மாதிரி இருக்கார். நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற திருக்கச்சி நம்பிகள்னால போக முடியாதுன்றதுனால, நீ வரலன்னா என்ன உனக்காக நான் வந்து காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரதராஜ பெருமாளே அவருக்காக இங்கே வந்து சூரிய உதய காலத்தில் சூரிய மண்டலத்தோட காட்சி கொடுத்துருக்கார். அதான் இங்கே வந்து மூலவரோட சிரசுக்கு பின்னாடி சூரிய மண்டலத்தோட பெருமாள் இங்கே மேற்க பார்த்த மாதிரி எழுதியிருக்கார். இந்த சன்னதியில் இப்போ வந்து புதிய திருத்தேர் கரிக்கோலம் நடக்கிறது. சுமார் ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ரதம் கரிக்கோலம் புது தேர் பண்ணியிருக்கா. ரொம்ப இவன் நிர்வாகஸ்தர் இவ தலைமையில் தேர் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. 1958 56 கடைசியாக தேர் ஓடித்து. அதுக்கப்புறமா தேர் பழுதடைஞ்சதுனால 70 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரத பிரதிஷ்டை, ரதம் ஆகணும். இதில் வந்து நம்ம இந்த ரதத்துக்கு வந்து ஊரு கூடி தேர் எழுன்னுவா. ஊருக்கு அழகு தேர். தேர் இவ்வளோ நாளாக காலங்கள் இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த தேர் வரவே நம்ம எல்லாருக்கும் மனது நிறைவு. திருக்கச்சி நம்பிகளை தேரில் சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. கோயில் நிதியில் வந்து 68 லட்சம் ரூபாய் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 69 லட்சம் நிர்மாணம் பண்ணி புதுசாக தேர் நிர்ணயம் பண்ணியிருக்கா. அதான் இப்போ தேர் நடக்கிறது. ஒரு தேர் தேசி மேடம் அனிதா மேம் அறநிலையத்துறை சார்பாக நம்ம தலைவர் பாபு அவர்கள், அப்புறம் ட்ரஸ்டி உபத்தலைவர் வெங்கடேசன், கோபி சட்டமன்ற அறிவிப்பின்படி ஒரு தேர் ரத பிரதிஷ்டை நடந்திருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை சீர்மிகு நல்லாட்சியில் காளினவர் தலைமையில் ரதம் நடந்திருக்கு. இதில் வந்து எல்லா தேவதைகளும் போட்டிருப்பா இந்த தேரில். அதாவது தேர் வந்து ஒரு ஆலயம் மாதிரி. இப்போது எல்லாராலையும் கோவிலுக்கு வந்து சேவிக்க முடியாது, எல்லாருக்கும் எல்லா வேலை இருக்கும், எல்லாராலையும் டெய்லி கோவில் வந்து சேவிக்க முடியாது. அப்படி சேவிக்க முடியாதவா என்னால் கோயிலுக்கு போக முடியும்னா தேரை சேவித்தாலே கோவில் சேவித்த பலன்.